பராபவ வருடம் ஆடி மாதம் 15ஆம் நாள் 31/7/2026 வெள்ளிக்கிழமை இரவு 10:32 மணி வரை தேய்பிறை துவிதியை திதியும் இரவு 7:27 மணி வரை அவிட்டம் நட்சத்திரமும் சித்த யோகமும் உள்ள தினமாக இன்றைய நாள் இருக்கிறது. இன்றைய நாளின் சுப கிரகங்களின் ஆகர்ஷண சக்தி மிகுந்த சுபகோரைகள் வெற்றியளிக்கக்கூடிய நேரம் காலை 6 மணியிலிருந்து 9 மணி வரையும், பகல் 1 மணியிலிருந்து 1:30 மணி வரையும். இன்றைய நாளின் ராகு காலம் காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை, யமகண்டம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை, குளிகை காலை 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. இன்றைய தினம் சூளம் மேற்கு, பரிகாரமாக வெள்ளம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது புனர்பூசம் மற்றும் பூசம் நட்சத்திர அன்பர்கள் மிக கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய தினத்தின் கிரக நிலைகள்: ரிஷபத்தில் செவ்வாய், மிதுனத்தில் புதன், கடகத்தில் சூரியன் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கும்பத்தில் சந்திரன் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய நாளின் ஒரு சிறப்பம்சமாக சுக்கிரனின் நட்சத்திரங்கள் என்று சொல்லக்கூடிய பரணி, பூரம், பூராடம் இந்த 3 நட்சத்திரத்திலும் பிறந்த அன்பர்களுக்கு எதையும் செய்ய உகந்த தாராபலன் உள்ள தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய தினம் எதுபோன்றதொரு செயல்களை மேற்கொண்டால் அந்த செயல் சிறப்படையும் மற்றும் வெற்றியாக அமையும் என பார்க்கும் பொழுது, வியாபாரம் சார்ந்த பணிகளை மேற்கொள்ள உகந்த தினம், கல்வி சார்ந்த பணிகளை மேற்கொள்ள ஏற்ற தினம், வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளை மேற்கொள்ள உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. வெள்ளிக்கிழமை என்ற முறையில் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்து வருவது சகலவிதமான ஐஸ்வர்யங்களையும் சேமங்களையும் ஏற்படுத்தும். இன்றைய தினம் ஜோதிட தகவல்கள் பரிகாரம் சார்ந்த அமைப்பில் நாம் பார்க்க இருக்கின்ற விஷயம், குறிப்பாக தனிநபர் ஜாதகங்களில் சகோதர அமைப்புகளால் பலவீனமும் மிகப்பெரிய அளவில் சிக்கலும் மன வருத்தமும் பெரிய பிரச்சனைகள் எல்லாம் தோன்றுவதற்கான காரணம் என்ன? சகோதர அமைப்புகள் யாருக்கு பலவீனமாக இருக்கும்? அதற்கான கிரக சூழல் என்ன? குறிப்பாக சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தனிநபர் ஜாதகங்களில் மறைந்திருப்பது, கூடுதலாக சனி ராகுவோடு தொடர்பு கொண்டிருப்பது, அது போன்றதொரு தன்மையில் அந்த செவ்வாய் தசை நடப்பது, அந்த செவ்வாயே லக்ன ராசிக்கு 3ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டிருப்பது, இது போன்றதொரு நிலைகள் இருக்கிற பொழுது சகோதரர்களால் மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற சூழலும் பின்னடைவான தன்மைகளும் ஏற்படும் அப்படிங்கிறது நம்முடைய வேத ஜோதிடம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான விதியாக இருக்கிறது. இதுபோல சூழல் இருக்கிற அன்பர்களுக்கு சில சங்கடமான அனுபவங்களும் எதிர்பாராத சங்கடங்களும் சகோதரர்களால் ஏற்படும் அப்படிங்கிறதும் முக்கியமான விதியமைப்பாக இருக்கிறது. நன்றி. மேசராசி அன்பர்களே, மேசராசியினருக்கான இன்றைய தின கிரக சூழல்கள் எந்த அளவில் இருக்கிறது? மிகப்பெரிய அளவில் ஏற்றத்தையும் நல்லதொரு அனுகூலத்தையும் உற்சாகமான தன்மைகளையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. பல வகையிலும் பொருளாதார முன்னேற்றங்களும் புகழ் பெறுவதற்கான தன்மைகளும் நிறைவாக உள்ள தினமாக மேசத்திற்கு இன்றைய தினம் அமையும். எதிர்பாராத ஏற்றங்கள் உருவாகும், தடைகள் அனைத்தும் விலகும், நினைத்தது அனைத்தும் நினைத்த நேரத்தில் நிறைவாக நடக்கும், காரிய அனுகூலங்கள் புதுமையான முறையில் ஏற்படும். ராசிநாதனும் வலுவாக இருக்க, ராசிக்கு யோகர்களும் சாதகமாக இருக்க, எல்லாவற்றிலும் எச்சரிக்கையாக இருந்து எதிரிகளை முறியடித்து வெற்றி காண இருக்கிறீர்கள். குறிப்பாக ஆரோக்கிய நலன் மேம்படும். கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான சூழல்கள் உருவாகும். சிறிய விஷயத்தையும் பெரிதாக நினைத்து குழம்பிக் கொண்டிருந்த சூழல்கள் மாறி அனைத்து விதமான பிரச்சனைகளையும் மிக அசால்ட்டாக சமாளித்து வெற்றி காணுவதற்கான தன்மைகள் உண்டு. சில காரியங்கள் தொடக்கத்தில் தடைகளை ஏற்படுத்தினாலும் பின்னர் அனுகூலமாக உங்களுக்கு முடியும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். விரும்பியது அனைத்தும் விரும்பிய நேரத்தில் கிடைக்கும். பணவரவும் எதிர்பார்த்தபடி இருக்கும். உடல் ஆரோக்கிய நலன் மேம்படும். உறுதித்தன்மை அதிகரிக்கும். உற்சாகம் உருவாகும். தொழில் வியாபாரத்திலிருந்து வந்த சங்கடங்கள் மறையும். புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் கிடைக்கும். பங்குதாரர்களோடு இணக்கமான சூழல்கள் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்களுக்கு வேலை பளு கூடுதல் பொறுப்புகள் உண்டாகலாம். அதிக உழைப்பின் பேரில் வேலைகளை செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து போவது சிறப்பான சூழலாக இருக்கும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் பெண்மணிகளுக்கு எடுத்த காரியம் தடைபட்டு பின்னர் நல்லவிதமாக முடியும். மாணவர்களுக்கு கல்வியில் சீரான போக்கு காணப்படும். பருவ வயதில் உள்ள ஆண் பெண் இருபாலருக்கும் காதல் போன்ற நிகழ்வுகளில் பெற்றோர்களின் சம்மதம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. கலைத்துறை என்பர்களுக்கு ஆதாயமான தன்மைகள் உண்டு. நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு மேம்பட்டதானதொரு நல்ல பலன்கள் நடக்கிற தினமாக மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம்.
அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிறைந்த தினமாகவும், பரணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ரிஷபராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக சூழல்கள் எப்படிப்பட்டதானதொரு நிலையில் இருக்கிறது? நல்லதொரு எதிர்பார்ப்புகளையும் உற்சாகமான மனநிலையும் உறுதியாக கொடுக்கக்கூடிய தினமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமையும். யதார்த்தமான சூழல் உறுதியாக இருக்கும், எதிர்ப்புகள் விலகும், கடன் தொந்தரவுகள் நீங்கும், ஆரோக்கிய நலன் காக்கப்படும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த முடியாத சில காரியங்கள் வெற்றிகரமாக முடிவு பெறும். எந்த சூழலிலும் எதற்கும் அஞ்ச மாட்டீர்கள். உழைப்பிற்கு எந்த சூழலிலும் அஞ்சாது செயலாற்றுவீர்கள். நேர்மையாக இருப்பீர்கள். பணவரவும் சீராக இருக்கும். வேலைப்பளு காரணமாக சில சங்கடங்கள் பணியிடங்களில் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். ஆரோக்கிய விஷயத்திலும் உஷாராக இருங்கள். ஒத்துவராத நபர்களிடமிருந்து ஒதுங்கிக் கொள்வது நல்லது. புதிதாக கடன் வாங்க வேண்டாம். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல் சில நேரத்தில் ஏற்படலாம். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் பங்குதாரர்களோடு அனுசரித்து செல்வது நன்மை பயக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் அமைவார்கள். புகழ் பெறுவதற்கான சூழல்களும் உருவாகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளோடு அனுசரித்து செல்வது நலம் பயக்கும். இயந்திரங்கள், ஆயுதங்கள், நெருப்பு ஆகியவற்றை கையாளும் தொழிலாளர்கள் கவனமாக பணியாற்றுவது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் தேவையற்ற மனசங்கடங்கள் உருவாகலாம். அதனால் தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே விட்டுக் கொடுத்து செல்வது நலம் பயக்கும். சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்குவதற்கான சூழல்களும் உருவாகும். பெண்மணிகளுக்கு வீண் அலைச்சல், வேலைப்பளு ஏற்படும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு மேம்பட்டதானதொரு நல்ல அனுகூலமான பலன்கள் நடக்கிற தினமாக இன்றைய நாள் இந்த ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை என்பர்களுக்கும் உறுதித்தன்மையும் ஆதாயத்தையும் மிக நிச்சயமாக கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. குறிப்பாக மனக்கவலைகள் அனைத்தும் நீங்கும். மாற்றங்கள் உருவாகும். பொருளாதார நலன் உயரும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும், ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற நாளாகவும், மிருகஸ்ரீட நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மிதுன ராசி அன்பர்களே, மிதுனத்திற்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகளும் செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? நல்லதொரு உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் புகழ் பெறுவதற்கான சூழலையும் ஒருங்கே கொடுக்க போகிறது. குறிப்பாக வலுப்பெற்ற ராசிநாதன் வலிமையாக சஞ்சரிக்கிறார். உங்களுடைய அனைத்து விதமான நிகழ்வுகளுக்கும் அவர் மிகப்பெரிய அளவில் உற்சாகத்தை கொடுக்க போகிறார். தனஸ்தானத்தில் தனாதிபதி இருக்கிறார். தன காரகன் போன்ற அனைத்து விதமான கிரக தொடர்புகளும் பெரிய அளவில் ஆதாயத்தையும் மகிழ்ச்சிகரமான அனுபவங்களையும் நீடித்த நிலைத்த சூழலோடு கொடுக்கின்ற தினமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அமைகிறது. அனைத்து விதமான எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும். அடுத்தவர்கள் கொடுத்த வேலையை எப்பாடுபட்டாவது செய்து முடிப்பீர்கள். ஆச்சரியப்படத்தக்க நிகழ்வுகள் உண்டு. சங்கடங்கள் எதுவும் இருக்காது. ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவீர்கள். அது சார்ந்த பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் இருக்கும். சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். சகலவிதமான அனுகூலங்களும் ஏற்படும். திடீர் மன வருத்தம் ஏற்பட்டு விலகும். வீடு வாகன யோகம் உண்டாகும். வாகன பயணங்களின் பொழுது நிதானம் அவசியம். பணத்தேவை ஏற்பட்டாலும் அதை திறமையாக சமாளித்து விடுவீர்கள். பல வகையிலும் பலரது உதவிகள் கிடைக்கும். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் மகிழ்ச்சியான சூழல் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் ஏற்பட்டாலும் அதை சமாளித்து முன்னேறுவீர்கள். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் அலுவலக பணிகளில் அலட்சியம் காட்டாமல் செயல்படுவது சிறப்பாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்பட்டாலும் குடும்ப உறவுகளுக்காக சில சங்கடங்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. நண்பர்களால் அனுகூலம் உண்டு. குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். பெண்மணிகளுக்கு மற்றவர்களால் ஏற்படும் தொல்லைகளில் சிக்காமல் கவனமாக இருப்பது அனுகூலத்தை தரும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாகும். அனைத்து நிலைகளிலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் நினைத்ததை சாதிக்கிற வல்லமையும் நினைந்த நாளாக மிதுனத்திற்கு மேன்மைகள் பொருந்திய தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகஸ்ரீட நட்சத்திர நண்பர்கள் சிந்தித்து செயலாற்றுவது நல்லது. திருவாதிரை நட்சத்திர நண்பர்களுக்கு குழப்பம் விலகப் போகிறது. புனர்பூச நட்சத்திர நண்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கடகராசி அன்பர்களே, கடகத்திற்கான இன்றைய தின கிரக சூழல் எப்படி இருக்கிறது? உங்களுக்கு எல்லா விதத்திலுமே நல்லதொரு சாதகமான தன்மைகளை ஒருங்கே கொடுக்கக்கூடிய தினமாக கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் அமையும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல்கள் எதுவும் இருக்காது. உங்களுடைய பேச்சு அனைவராலும் கவனிக்கத்தக்க வகையில் இருக்கும், மதிக்கப்படும்.
வெளியூர் வெளிமாநில பயணங்களை வெற்றிகரமாக மேற்கொள்வீர்கள். அனைவராலும் பாராட்டப்படுவீர்கள். குடும்ப பாசம் கூடுதலாக இருக்கும். குறைகள் எதுவும் இல்லாத சூழல் உருவாகும். விட்டு கொடுத்து செல்வதன் மூலமாக சிறப்பான பலன்கள் நிறைவாக உண்டு. வீடு வாகன யோகம் உண்டு. எதிர்ப்பு தன்மைகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். ஆரோக்கிய நலன் மேம்படும். கடன் தொந்தரவுகள் விலகும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான பிரச்சனைகள் நல்ல முடிவுக்கு வரும். சகோதரர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் சங்கடங்கள் நீங்கும். கோபம் படபடப்பு குறையும். எதிர்பாராத செலவு உண்டாகலாம். அவ்வப்போது மனதளவில் குழப்பம் ஏற்பட்டு விலகும். அம்மாவினுடைய ஆரோக்கிய நலன் மேம்பட்ட நிலையில் இருக்கும். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் திடீர் சிக்கல் ஏற்பட்டு சரியாகும். பணவரவு தடைபட்டாலும் சிறப்பான முறையில் வந்து சேரும். வியாபார பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்கும் பொழுது கவனம் தேவை. குறிப்பாக தொழில் பங்குதாரர்களிடமும் உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களிடமும் பக்குவமாக நடந்து கொள்வது நல்லது. உத்தியோகத்துறை என்பர்கள் அலுவலக பொறுப்புகளை கவனமாக மேற்கொள்வது சிறப்பு. குறிப்பாக எதிலும் எச்சரிக்கையாக இருப்பது அனுகூலத்தை கொடுக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களது பேச்சுக்கு எதிர்த்து பேசுவதை தவிர்ப்பது நன்மையை கொடுக்கும். குழந்தைகளிடம் அன்பாக பழகுவது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தவரை வழக்கறிஞர், ஆடிட்டர், கூடுதலாக மார்க்கெட்டிங் போன்ற உத்தியோக தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு சாதகமான தன்மைகள் உருவாகும். பெண்மணிகள் கோபம் படபடப்பு போன்றவை ஏற்படும். நிதானமாக செயலாற்றுவது சிறப்பினை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். உயர்கல்வி படிக்கின்ற மாணவர்களுக்கு அனுகூலம் உண்டு. இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். சமூக சேவை நோக்கோடு பொது தொண்டாற்றி வருகிற அன்பர்கள் புகழ் பெற இருக்கிறீர்கள். அரசியல்வாதிகளும் கலைத்துறை என்பர்களும் வழக்கத்தை விட உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டிய நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம். புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் ஏற்படுகிற தினமாகவும் பூச நட்சத்திர அன்பர்கள் கவனமாக இருப்பது நல்லது. ஆயில்யம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடை விலகுகிற தினமாக இன்றைய தினம் அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, சிறிய சிறிய அனுகூலமும் அதனால் மனதளவில் சந்தோஷமும் உற்சாகமான சூழலும் ஏற்படுகின்ற நாளாக அனைத்திலும் பொறுமையும் நல்லதொரு உயர்வான தன்மைகளும் நிறைந்த தினமாக இன்றைய தினம் இருக்கும். ராசியில் சுக்கிரன் கேது இருப்பதும், ராசியை ஒளி பொருந்திய சந்திரன் பார்ப்பதும், விரயத்தில் குரு இருந்தாலும் லாபத்தில் புதன் இருப்பதும், ராஜயோகாதிபதி செவ்வாய் திக்பலத்தில் இருப்பதும் திறமை வெளிப்படுகிற நாளாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமையும். அனைவராலும் பாராட்டப்பட இருக்கிறீர்கள். யாருக்கும் அஞ்ச மாட்டீர்கள். உங்களுடைய நேர்மையான செயல்பாடு அனைவராலும் பாராட்டப்படும். தடைப்பட்ட காரியங்களில் இருந்து வந்த தடை நீங்கி காரிய வெற்றி கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் அனுகூலம் உருவாகும். மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் ஏற்படும். உங்களை எதிர்த்து செயல்பட்டவர்கள் விலகி விடுவார்கள். உறுதித்தன்மை மேம்படும். உத்தியோக மாற்றங்கள் உருவாகும். நோய் நீங்கி உடல் ஆரோக்கிய நலம் சிறப்பாக இருக்கும். பொருளாதார நிலை உயரும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் நீங்கும். தொழில் பங்குதாரர்களால் அனுகூலம் உருவாகும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயம் உண்டு. தொழில் போட்டிகள் குறையும். எதிர்பார்த்த ஆர்டர்கள் கிடைக்கும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களின் உழைப்புக்கேற்ற நல்ல பலன் உண்டு. பணிபுரிகிற அன்பர்கள் சக ஊழியர்கள் மேலதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது. குடும்பத்தில் உங்களுக்கு எதிராக சில பிரச்சனைகள் உருவாகும். கவனமாக இருங்கள். தடை ஏற்பட்டு வந்த சுபகாரியம் தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். குழந்தைகளால் பெருமை உருவாகும். மதிப்பு மரியாதையும் கூடும். பெண்மணிகளுக்கு எந்த ஒரு சிறிய வேலைக்காகவும் மிகவும் பாடுபட வேண்டியிருக்கும். எதிர்பாராத உதவிகள் சரியான நேரத்தில் கிடைக்கும். பயணங்களில் அனுகூலம் உருவாகும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். குறிப்பாக கலைத்துறை என்பவர்களுக்கு ஆதாயம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அனைத்து விதமான நிகழ்வுகளிலும் கூடுதல் அனுகூலங்கள் உண்டு. மேம்பட்டதானதொரு சூழலோடு விரும்பியது கிடைக்கிற தினமாக சிம்மத்திற்கு இன்றைய நாள் அமைகிறது. இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மகம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் நிகழ்கிற நாளாகவும், பூர நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற தினமாகவும், உத்திரம் நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் நீங்குகிற தினமாகவும் இன்றைய நாள் அமையும். கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகளும் கிரக சூழல்களும் எப்படிப்பட்டதானதொரு நிலையில் இருக்கிறது? எல்லா விதமான எதிர்பார்ப்புகளையும் யதார்த்தமான முறையில் பூர்த்தி செய்து அனைத்து விதமான நலனையும் புகழையும் ஒருங்கே பெறக்கூடிய நாளாக இன்றைய நாள் அனைத்திலும் புதுவிதமான அனுபவங்களையும் முன்னேற்றமான சூழலையும் உறுதியாக கொடுக்கிற நாளாக அமையிருக்கிறது. காரிய தடைகள் அனைத்தும் நீங்க போகிறது. கௌரவமான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக இன்றைய நாள் இருக்கும். குறிப்பாக எல்லா வகையிலுமே எல்லோராலும் புகழப்படுவதற்கான சூழல்களும் உறுதியாக இருக்கிறது. ராசிநாதன் வலுத்து சஞ்சரிக்கிறார். இன்றைய நாள் உங்களுக்கு ஆன்மீக தொடர்புடைய இடங்களுக்கு சென்று வருவதற்கான சூழலையும் ஆற்றலையும் கொடுக்கும்.
தடைப்பட்ட காரியம் தடை நீங்கி சிறப்பாக நடக்கும். தந்தையின் உடல்நிலையில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு. பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் உண்டு. சகோதர உறவுகளால் அனுகூலம் ஏற்படும். இரண்டாவது திருமண வாய்ப்புக்கான தன்மைகளும் சிறப்பாக இருக்கிறது. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் உருவாகும். தான தர்மம் செய்யவும் ஆன்மீக பணிகளில் ஈடுபடவும் அதற்கான எண்ணமும் சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட தூர பயணங்கள் வெற்றிகரமாக அமையும். நினைத்ததை சாதிக்கிற சூழல்கள் உருவாகும். பயணங்களின் பொழுது மட்டும் கவனமாக இருப்பது சிறப்பு. செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான அமைப்புகளில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கும். வியாபார போட்டிகள் இருந்தாலும் பெரிய அளவிலான பாதிப்புகள் எதுவும் இருக்காது. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் கவனமாக பணிகளை கவனிப்பது நல்லது. எதிர்பாராத இடமாற்றம் சிலருக்கு ஏற்படலாம். குடும்பத்தில் எதிர்பாராத செலவு உருவாகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனசங்கடங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். உறவுகளிடம் பக்குவமாக பேசுவது நல்லது. வழக்குகளில் சாதகமான சூழல் காணப்படும். எதிர்ப்புத்தன்மைகள் விலகும். பெண்மணிகளுக்கு எதிர்பார்த்த உதவி சாதகமாக கிடைக்கும். பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு தடைகளை தாண்டி சாதனைகள் புரிய இருக்கிறீர்கள். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகும். கலைத்துறை என்பவர்களுக்கு அனுகூலம் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் மறைகிற தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். உத்திரம் நட்சத்திர நண்பர்களுக்கு எதிர்ப்பு நீங்குகிற தினமாகவும், அஸ்தம் நட்சத்திர நண்பர்களுக்கு அனுகூலம் நிறைந்த நாளாகவும், சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு தடைகள் மறைகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். துலாம் ராசி அன்பர்களே, துலாம் ராசிக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கிறது? குறிப்பாக 10ல் குரு சூரியனோடு இணைந்திருப்பது மிக பவர்ஃபுல்லான சூழலை கொடுக்கும். 10க்குடைய சந்திரன் கொஞ்சம் பலவீனப்பட்டிருந்தாலும் ஒளி குறையாத சந்திரனாக சுக்கிரனுடைய பார்வையோடு இருக்கிறதால சுறுசுறுப்பான அணுகுமுறைகள் உண்டு. வருகிற சங்கடங்களை மிக சிறப்பாக சமாளித்து வெற்றி காணுகிற தன்மைகளும் ஏற்படும். தொடர்ந்து தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி திருமணம் உறுதி வார்த்தை சொல்லப்படும். மனதளவில் மாற்றங்களும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேம்படும். எல்லா விதத்திலும் உங்களுக்கான மதிப்பு அதிகரிக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். பொருளாதார நலன் உயரும். சேமிப்பு சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். குறிப்பாக குடும்ப அளவிலிருந்து வந்த சங்கடங்கள் மறையும். திருமண உறவுகள் உறுதி வார்த்தை சொல்லப்படுவதற்கான தன்மைகளும் மிக நிச்சயமான முறையில் உண்டு. ஏற்றமும் எதிர்பார்ப்புகளும் சிறப்புகளும் அதிக அளவில் மேம்பட்டதானதொரு சூழலை கொடுக்கின்ற நாளாக, அனைத்திலும் உற்சாகம் வெளிப்படுகிற தினமாக இன்றைய நாள் இருக்கும். இன்றைய தினத்தை பொறுத்தவரை வீண் செலவு ஏற்பட்டாலும் அதை சமாளிக்கும் விதத்தில் தனவரவும் சிறப்பாக இருக்கும். பயணங்களால் அனுகூலங்கள் உருவாகும். ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் செலுத்துங்கள். ஒத்துவராத உணவு பதார்த்தங்களை தவிர்ப்பது சிறப்பு. ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் சற்று சிக்கலான சூழல் ஏற்படலாம், கவனமாக இருங்கள். கோர்ட் கேசு வம்பு வழக்குகளில் சாதகமான அணுகுமுறைகள் உண்டு. செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஏற்பட்ட பண தேவைகள் சரியாகும். பங்குதாரர்களோடு அனுகூலமான சூழல்கள் ஏற்படும். உங்களிடம் பணியாற்றுகிற ஊழியர்களாலும் ஆதாயம் உண்டு. உத்தியோகத்துறையில் இருக்கிற நண்பர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்ற வேண்டியிருக்கும். இயந்திரம், நெருப்பு, ஆயுதத்தை பயன்படுத்துவோர் மிகவும் கவனமாக இருப்பது அவசியம். குடும்பத்தில் தேவையற்ற சங்கடங்கள் உருவாகலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடமான சூழல்கள் இன்னும் சற்று கூடுதலான தொந்தரவுகளை கொடுக்கும். குழந்தைகளுக்காக சில சங்கடமான அனுபவங்கள் ஏற்படும். உறவுகளிடம் கவனமாக பேசுவது நல்லது. பெண்மணிகளுக்கு மற்றவர்களின் வேலைகளுக்காக அலைய நேரிடும். மாணவர்களுக்கு அனுகூலமான சூழல் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவாக பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் அனுசரித்து போவது நல்லது. கலைத்துறை என்பவர்களுக்கு மாற்றமான சூழல்கள் ஏற்படும். இன்றைய தினத்தின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சித்திரை நட்சத்திர நண்பர்களுக்கு மேன்மை நிறைந்த தினமாகவும், சுவாதி நட்சத்திர நண்பர்கள் போட்டிகளை சமாளிப்பீர்கள். விசாகம் நட்சத்திர நண்பர்களுக்கு விரும்பியது கிடைக்கிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசியினருக்கான இன்றைய தினத்திற்கான கிரக சூழல்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது? எதிர்பார்ப்புகள் எல்லாம் மிக நிறைவான முறையில் பூர்த்தியாகிற நாளாக, அனைத்திலும் உற்சாகமும் உறுதித்தன்மையும் மேலோங்குகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். நினைத்ததை அனைத்தும் நினைத்தபடி நிறைவான முறையில் சாதிப்பீர்கள். புதுமையான உணர்வுகளை மேற்கொள்ள இருக்கிறீர்கள். அனைத்திலும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைவராலும் மதிக்கத்தக்க வகையில் இருக்கும். ராசியின் யோகர்கள் சாதகமாக சஞ்சரிப்பதும் எல்லாவிதமான எதிர்ப்புகள் நீங்குவதுமான சூழல்ல நல்லதொரு எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தியாவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். சுபகாரியங்கள் தடை நீங்கி நடக்கும். பூர்வீக சொத்துக்களால் அனுகூலங்கள் உருவாகும். தந்தை மகன் உறவு மகிழ்ச்சியான அனுபவத்தை கொடுக்கும். அடுத்தவர்களுடைய உதவியை எதிர்பார்க்காமல் நீங்களாகவே சில முயற்சிகளை மேற்கொண்டு வெற்றி காண இருக்கிறீர்கள். பிரச்சனையை கண்டு பயப்பட மாட்டீர்கள், பின்வாங்க மாட்டீர்கள். மனதளவில் இருந்து வந்த கோபம், பிடிவாத குணங்கள் படிப்படியாக குறையும்.
எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தாமதம் விலகும். சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும். சகலவிதமான அனுகூலமும் ஏற்படும். மனதளவில் துணிச்சல் அதிகரிக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் பணியாளர்கள் மூலம் நன்மை கிடைக்கப் பெற இருக்கிறீர்கள். லாபம் மேம்படும். எதிர்பார்த்த நிதியுதவி நிறைவாக கிடைக்கும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் பரபரப்பு நீங்கி அமைதியாக காணப்பட இருக்கிறீர்கள். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கும். குழந்தைகள் பற்றிய கவலை முழுமையாக விலகும். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்க முற்படுவீர்கள். பெண்மணிகளுக்கு அனுகூலமான சூழல்கள் உண்டு. குறிப்பாக மனதளவில் உறுதியான சூழல் காணப்படும். கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களில் கூடுதல் கவனத்தோடு செயல்படுவது நல்லது. மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நல்லதொரு சந்தோஷமான அனுபவங்கள் நிறைந்த நாளாக விருச்சிக ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திர அன்பர்களுக்கு சங்கடம் நீங்குகிற நாளாகவும், அனுசு நட்சத்திர அன்பர்களுக்கு தடைகள் விலகுகிற நாளாகவும், கேட்டை நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் உருவாகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். தனுசு ராசி அன்பர்களே, தனுசு ராசிக்காரர்களுக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக செயல்பாடுகள் எப்படிப்பட்டதான அமைப்பில் இருக்கிறது? எல்லாவிதமான எதிர்பார்ப்புகளையும் ஏற்றமான தன்மைகளையும் உறுதியாக பெறக்கூடிய தினமாக தனுசு ராசி என்பர்களுக்கு தயக்கங்கள் விலகி காரிய வெற்றி ஏற்படுகிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். பல வகையிலும் பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். புதுவிதமான அறிமுகங்களின் மூலமாக புகழ்பெற இருக்கிறீர்கள். எல்லாவிதமான காரியத்தையும் யதார்த்தமாக செய்து முடிப்பீர்கள். 7ஆம் பாவகத்தில் புதன் இருப்பது கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும் என்பதை காட்டுகிறது. நண்பர்களால் அனுகூலத்தை கொடுக்கும். மாற்றங்கள் ஏற்படும். புதிய தொழில் பங்குதாரர்கள் அமைவார்கள். புண்ணிய தீர்த்த தல யாத்திரைகள் சென்று வருவீர்கள். ஆன்மீக தொடர்புடைய பெரியோர்களின் சந்திப்பும் ஆசிர்வாதமும் நிறைவான சூழலை கொடுக்கும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் விலகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் நிதானமாகவும் பக்குவமாகவும் பேசுவது நல்லது. எதிர்பார்த்த பணம் நிறைவாக கைக்கு வந்து சேரும். எதிர்ப்புகள் விலகும். உத்தியோகத்துறையில் இருக்கிற அன்பர்கள் நிர்வாகம் பற்றி தேவையில்லாமல் யாரிடமும் பேசுவதை தவிர்ப்பது நல்லது. எதிர்பார்த்த பதவி உயர்வு, பணி நிரந்தரம் போன்ற விஷயங்களும் உண்டு. உங்களுக்கு ஏதேனும் சங்கடங்களோ மன திருப்தி இல்லாத சூழல்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கவனமாக இருங்கள். குடும்பத்தில் இருக்கிற நபர்களோடு அனுசரித்து போவது நல்லது. அவர்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபதாபங்களை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்களை அவர்கள் போக்கில் விட்டு பிடிப்பதும் அனுகூலமாக அமையும். பெண்மணிகளுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துவதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நன்மையாக அமையும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். அனைத்திலும் மேன்மையும் ஆதாயமும் உறுதித்தன்மையும் நிறைந்த தினமாக, சங்கடங்கள் மறைகிற நாளாக தனுசு ராசியைச் சேர்ந்த அனைத்து துறை அன்பர்களுக்கும் ஆதாயம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். மூலம் நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றம் உண்டாகிற தினமாகவும், பூராட நட்சத்திர அன்பர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கிற நாளாகவும், உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு தடை நீங்குகிற தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மகர ராசி அன்பர்களே, மகர ராசியினருக்கு இன்றைய தினம் எப்படிப்பட்டதானதொரு கிரக சூழலும் தன்மைகளும் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க இருக்கின்றோம். ஏற்றமும் சாதகமான நிகழ்வுகளும் யதார்த்தமான அணுகுமுறைகளும் ஒருங்கே இணைந்து சில வெற்றிகரமான வாய்ப்புகளை கொடுக்கிற நாளாக மகரத்திற்கு இன்றைய தினம் அமையிருக்கிறது. முக்கியமாக ராசியின் யோகர்களான புதன், சனி, சுக்கிரன் போன்ற கிரகங்கள் எல்லாம் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார்கள். புதுமையான அனுபவம் தோன்றும். புனித தலங்களுக்கு சென்று வருவீர்கள். திருமண தடை ஏற்பட்டு வந்த அன்பர்களுக்கு தடை நீங்கி வெற்றிகரமாக நடக்கும். நண்பர்களால் அனுகூலம் உண்டு. கணவன் மனைவி உறவு இயல்பாக இருக்கும். தாய் தந்தை வழி உறவுகளால் அனுகூலம் உண்டாகும். பூர்வீக சொத்துக்களால் ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகள் ஏற்படும். எந்த ஒரு வேலையில் ஈடுபடும் முன்பும் அதனால் ஏற்படும் நல்லது கெட்டது பற்றி ஆராய்ந்து செயலாற்றி பெரிய அளவிலான வெற்றிதனை பெற இருக்கிறீர்கள். வீண் அலைச்சல் விலகும். எதிர்ப்புகள் நீங்கும். எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும். தேவையற்ற மனக்கவலை தோன்றி மறையும். வழக்கு விவகாரங்கள் தாமதமாக காணப்படும். நிர்பந்தமாக சில நேரங்களில் வெளியூர் பயணம் செல்வதற்கான சூழல்களும் உருவாகலாம். குறிப்பாக செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் எதிர்பாராத சிக்கல் ஏற்பட்டு பின்னர் சரியாகும். குறிப்பாக தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற அன்பர்கள் சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் பொழுது கவனமாக இருப்பது நல்லது.
குறிப்பாக சக ஊழியர்களிடம் பணிபுரிகின்ற இடங்களிலும் உஷாராக இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் பழி ஏற்பட வாய்ப்புண்டு. எதிர்பாராத செலவு நிச்சயமான முறையில் ஏற்படும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகும். குழந்தைகளின் செயல்பாடு மகிழ்ச்சியை கொடுக்கும். குலதெய்வ அனுக்கிரகம் உருவாகும். பெண்மணிகளுக்கு தேவையற்ற சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தாலும் அதன் மூலம் நன்மை உருவாகும். பணவரவு திருப்திகரமாக இருக்கும். பல வகையிலும் அனுகூலங்கள் உண்டு. எதிர்பாலினத்தவர் பற்றிய புரிதல் மேம்படும். சகோதர உறவுகளால் அனுகூலங்கள் உருவாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல் உண்டு. இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான நிறைந்த அனுகூலங்கள் நிறைந்த நாளாக மகர ராசி என்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் அனுகூலமும் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருக்கும். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராட நட்சத்திர அன்பர்களுக்கு நம்பிக்கை மேம்படுகிற தினமாகவும், திருவோண நட்சத்திர அன்பர்கள் அனுசரித்து போவது நல்லது. அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாக இன்றைய தினம் அமையும். கும்பராசி அன்பர்களே, கும்பராசியினருக்கு குறைகள் எதுவும் இல்லாத பெரிய அளவில் அனுகூலத்தை நிறைவாகவும் முழுமையாகவும் கொடுக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்கும். வலுப்பெற்ற ராசிநாதன் ராசியின் யோகர்கள் தொடர்ச்சியாக ராசிக்கு இதமாக சஞ்சரிக்கின்ற கிரகத்தன்மைகள் அனைத்தும் உங்களுக்கு மென்மேலும் உற்சாகத்தையும் உறுதித்தன்மையும் கொடுக்கிறது. மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். மாற்றங்கள் உருவாகும். எல்லாவற்றிலும் சாதகமான பலனே கிடைக்கும். எதிர்ப்புகள் விலகும். பொருளாதார முன்னேற்றம் உருவாகும். பணவரவில் திருப்திகரமான சூழல் ஏற்படும். எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கிய நலன் காக்கப்படும். கடன் தொந்தரவுகள் நீங்கும். கடினமாக உழைப்பீர்கள். அனைத்து அனுகூலத்தையும் பெற இருக்கிறீர்கள். குறிப்பாக குடும்ப உறவுகளுக்குள் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். செய்தொழில் வர்த்தக வியாபாரத்தில் இருந்து வந்த சாதகமில்லாத சூழல் மறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நீங்கி வேகமும் சுறுசுறுப்பும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த புதிய ஆர்டர்கள் கிடைக்கும். லாபத்தன்மை மேலோங்கும். உத்தியோகத்துறையில் இருப்பவர்களின் செயல்திறன் அதிகரிக்கும். மேலதிகாரிகளின் பாராட்டும் பதவி உயர்வும் நிச்சயமாக கிடைக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அனுகூலமான சூழல்கள் உருவாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேம்படும். தொழில் பங்குதாரர்கள் நண்பர்களால் அனுகூலம் உருவாகும். குழந்தைகள் மூலம் பெருமை கொள்ளுகிற நிகழ்வுகள் ஏற்படும். உறவுகள் வருகையும் அவர்களால் நன்மையும் உருவாகும். திருமணம் தொடர்பான பேச்சுக்கள் சாதகமாக முடியும். வீடு வாகனம் வாங்குவது விற்பது தொடர்பான செயல்பாடுகளில் ஆதாயம் மேம்படும். பெண்மணிகள் எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். பணப்புழக்கம் திருப்தியாக இருக்கும். மதிப்பு மரியாதையும் மேம்படும். மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை விலகும். சக மாணவர்களோடு அனுசரணையான சூழல் உருவாகும். இளைஞர்களுக்கு போட்டித் தேர்வு பந்தயங்களில் சாதகமான தன்மைகள் ஏற்படும். இன்றைய நாள் கலைத்துறை என்பவர்களுக்கு நிறைவான ஆதாயத்தை கொடுக்கும். அரசியல்வாதிகளுக்கு மனதளவில் இருந்து வந்த சங்கடங்கள் மறையும். குறிப்பாக வழக்குகளில் திடீர் திருப்பங்கள் ஏற்படலாம். கவனமாக இருங்கள். இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு புரிதல் மேம்படுகிற தினமாகவும், சதய நட்சத்திர அன்பர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகிற நாளாகவும், பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த தினமாகவும் இன்றைய தினம் அமையும். மீனராசி அன்பர்களே, மீனராசியினருக்கான இன்றைய தினத்தினுடைய கிரக தொடர்புகளும் கிரக செயல்பாடுகளும் எப்படி இருக்கிறது? இயல்பை விட மேம்பட்டதானதொரு சூழலோடு உறுதித்தன்மையும் உற்சாகமான சூழல்களும் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய நாள் அமையும். ஜென்மச்சனி ஒருபுறம் சகலவிதமான அமைப்பிலும் சங்கடங்களை கொடுத்து வந்தாலும் அனைத்தையும் சமாளித்து நல்லதொரு வெற்றியும் நிறைவான தன்மையும் முழுமையாக பெறக்கூடிய தினமாக மீனத்திற்கு இன்றைய தினம் இருக்கும். முக்கியமான கிரகங்கள் எல்லாம் முழுமை பெற்று சஞ்சரிக்கிறது. உறுதித்தன்மை நிச்சயமாக உண்டு. அனைவராலும் பாராட்டப்படுகின்ற சூழல் உண்டு. 4இல் புதன், 5இல் குரு, 6இல் சுக்கிரன் என கிரக சஞ்சாரங்கள் அபாரமாக சஞ்சரிப்பது அனைத்து அனுகூலத்தையும் கொடுக்கும். அதே நேரத்தில் ஜென்மச்சனி அனைத்து விதமான காரியங்களிலும் உங்களுக்கு ஒத்துவராத மனநிலையை கொடுக்கலாம். பொறுமையாக இருங்கள். குறிப்பாக தேவையற்ற மனசஞ்சலம் ஏற்பட்டு விலகும். மற்றவர்களிடம் அனுசரித்து செல்வதன் மூலம் வீண் பிரச்சனை வராமல் தடுக்கலாம். சிறிய விஷயத்திற்கு கூட கோபம் ஏற்படலாம். கோபத்தை கட்டுப்படுத்துவதன் மூலமாக அனுகூலங்கள் ஏற்படும். திடீர் பண தேவை உருவாகலாம். மாற்றங்களும் ஏற்படும். செய்தொழில் வர்த்தக வியாபாரம் தொடர்பாக வீண் அலைச்சல்கள் உருவாகும். தொழில் நிறுவனங்கள் வைத்து நடத்துகிற நண்பர்கள் வருகிற வாடிக்கையாளர்களிடம் பக்குவமாகவும் நிதானமாகவும் பேசுவது நல்லது. தொழில் பங்குதாரர்களோடு விட்டு கொடுத்து போவது சிறப்பினை கொடுக்கும். எதிர்பார்த்த பணம் எதிர்பாராத வகையில் கைக்கு வந்து சேரும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் நிர்வாகம் பற்றி சக ஊழியர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை உருவாக்கலாம். கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசி எடுக்கும் முடிவுகள் நல்ல பலனை கொடுக்கும். குழந்தைகளிடம் அனுசரித்து செல்வதும் அவர்களின் போக்கில் விட்டு பிடிப்பதும் நல்லது.
பெண்மணிகள் கோபதாபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வது சிறப்பு. சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வந்து பணியாற்றுகிற அன்பர்கள் சொந்த ஊர் செல்வதற்கான வாய்ப்புகளும் உண்டு. தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்த்து சேமிப்பு சார்ந்த எண்ணங்களை வளர்த்துக் கொள்வதும் மேம்பட்ட சூழலை கொடுக்கும். மாணவர்களுக்கு கற்றலில் புரிதல் திறன் மேம்படும். இளைஞர்களுக்கான எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவான முறையில் பூர்த்தியாகும். நினைத்ததை சாதிக்கிற வல்லமையோடு நிம்மதியான அணுகுமுறைகள் நிறைந்த நாளாக மீனத்திற்கு இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த தினமாகவும், உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகிற தினமாகவும், ரேவதி நட்சத்திர அன்பர்கள் அனைத்து நிகழ்வுகளிலும் கவனமாக இருப்பது நன்மை பயக்கும்.